Let's see the age of Chaucer. The age of Chaucer was born in the reign of Edward III. Age of Chaucer ஓட காலம் 1340 to 1400. ஜாஃபரி சாசர் was born in the reign of Edward III அப்படின்னா ஜாஃபரி சாசர் எட்வர்ட் III ஆட்சி காலத்தில் பிறந்தார். lived through that of Richard II அப்படின்னா lived through that of Richard II ஓட ஆட்சியில் வாழ்ந்தார். ஹென்றி IV அரசராக ஆன அடுத்த ஆண்டில் இறந்துட்டார். ascended the throne the year after Henry IV ascended the throne. அதுக்கப்புறம் இறந்துட்டார். His life thus covers a period of glaring social contrast and rapid political change. His life thus covers a period of glaring social contrast and rapid political change. அவரோட லைஃப் எதை கவர் பண்ணுது அப்படின்னா சமூகத்தில் பெரிய வேறுபாடுகளும் அரசியலில் வேகமான மாற்றங்களும் இருந்த காலம் யாரோட காலம் அப்படின்னா சாசரோட காலம். எட்வர்ட்ஸ் reign marks the highest development of medieval civilization. Edward's reign marks the highest development of medieval civilization அப்படின்னா எட்வர்ட் IIIயோட ஆட்சி காலம் மீடிவல் சிவிலைசேஷன் அப்படின்னா மத்திய நாகரிகத்தின் உச்சநிலையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட ஆட்சி காலம் மீடிவல் சிவிலைசேஷனோட ஹை டெவலப்மெண்ட்டை குறிக்குது அப்படின்னா எட்வர்ட் IIIயோட காலம். It was also the midsummer of English chivalry. midsummer of English chivalryனா வீரத்தன்மை மிக உயர்ந்த நிலையில் இருந்த காலம் எது அப்படின்னா எட்வர்ட் IIIயோட ஆட்சி காலம் மீடிவல் சிவிலைசேஷன் ஓட ஹை டெவலப்மெண்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் வாஸ் ஆல்சோ த மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவல்ரி. வீரத்தன்மை சிவல்ரி அதிகமாக இருந்த காலம். த ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் கோர்ட் வாஸ் தட் ஆஃப் த ரொமான்டிக் ஐடியலிசம் அப்படின்னா அரண்மனை வாழ்க்கை காதல் மற்றும் உயர்ந்த சிந்தனைகளால் இந்த காலம் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Phil Chaucer's own Knight's Tale. The spirit of his court was that of the romantic idealism. ஸோ எட்வர்ட் IIIயோட காலத்தில் எப்படி இருந்துச்சு எட்வர்ட்ஸ் reign எப்படி இருந்ததுன்னா மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவில்ரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. த ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் கோர்ட் வாஸ் அவரோட ஸ்பிரிட் ஆஃப் கோர்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொமான்டிக் ஐடியலிசம் இருந்துச்சு. ரொமான்டிக் ஐடியலிசம் விச் ஃபில்ஸ் சாசர்ஸ் ஓன் நைட்ஸ் டேல். அந்த கதைகளை தான் சாசர் நைட்ஸ் டேலில் சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் சக்சஸிவ் வார்ஸ் வித் ஃப்ரான்ஸ். யாரோட இதை பற்றி சொல்கிறாங்கன்னா எட்வர்டோட ரெயினில் ஃப்ரான்ஸு வார்ஸ் வித் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் எதன் மூலமாக சொல்கிறாங்கன்னா விக்ட்ரி ஆஃப் கிரேசி அண்ட் பாய்சிட்டஸ். பிரான்ஸோடு நடந்த போர்களும் பேட்டில் ஆஃப் கிரேசி மற்றும் பேட்டில் ஆஃப் பாய்சிட்டர்ஸ் என்று போன்ற வெற்றிகளும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோடதுன்னா எட்வர்ட் IIIயோட காலத்தில் நடந்தது. அதெல்லாம் பிரான்ஸோடு நடந்த போர்கள் பேட்டில் ஆஃப் கிரேசி பேட்டில் ஆஃப் பாய்சிட்டர்ஸ் போன்ற வெற்றிகள் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ரீட்ஸ் மோர் லைக் எ பிரில்லியன்ட் நாவல் தென் எ பீஸ் ஆஃப் சோபர் ஹிஸ்ட்ரி. இந்த நிகழ்வுகள் வரலாறு போல் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான நாவல் மாதிரி இருக்குது. ரீட்ஸ் மோர் லைக் எ பிரில்லியன்ட் நாவல் தென் எ பீஸ் ஆஃப் சோபர் ஹிஸ்ட்ரி. வரலாறு மாதிரி இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான நாவல் போல் இருக்குது இந்த காலம் ஏஜ் ஆஃப் சாசரோட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து went forth on its career for foreign conquest அப்படின்னா இங்கிலாந்து வெளிநாடுகளை கைப்பற்ற முயற்சியில் தைரியமாக முன்னேறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஃப்ரெஷ் ட்ரையம் நேஷ்னல் ஆம்பிஷன் அண்டு ப்ரைடு. ஒவ்வொரு வெற்றியும் நாட்டோட பெருமையையும் ஆசையையும் அதிகரிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் and the nobility led a very gay life அப்படின்னா கிங்கும் அரச குடியினரும் மட்டும் சுகபோகமாக வாழ்கிறாங்க, எல்லா வளத்தோடையும் வாழ்கிறாங்க. ட்ரேட் எக்ஸ்பேண்டட் வெல்த் இன்க்ரீஸ்டு.
ட்ரேட் அமாங் த கமர்ஷியல் கிளாஸஸ் வெல்த் இன்க்ரீஸ்டு அப்படின்னா பணக்காரர்கள்கிட்ட அதிகமான செல்வம் வந்துச்சு, வர்த்தகம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த மாசஸ் ஆஃப் த பீப்புள் வேர் மீன்வெல் சங்க் இன் த கண்டிஷன் ஆஃப் டிப்ளோரபிள் மிசரி. பொதுமக்கள் மிகவும் துயரமான நிலையில் இருந்தாங்க. பெஸ்டிலென்ஸ் ஆஃப்டர் பெஸ்டிலென்ஸ் ராவேஜ்டு த லேண்ட். கொள்ளை நோய்கள் பரவிட்டே இருந்துச்சு, பல்வேறு நோய்கள் பரவிட்டே இருந்துச்சு. குறிப்பாக ஒன்று போய் ஒன்று கொள்ளை நோய்கள் வந்துகிட்டே இருந்துச்சு, கொடிய நோய்கள். குறிப்பாக பிளாக் டெத்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 1348 to 49 கேம் த ஆஃபுல் எபிடமிக் கால்டு த பிளாக் டெத் வந்துச்சு. வித் எ சிங்கிள் இயர் ஸ்வெப்ட் அவே மோர் தென் எ தேர்ட். அப்படின்னா மக்கள் தொகையில் 1/3 எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த கொள்ளை நோய். ஃபேமின் அலௌடு பிளேக். நோய்க்கு பிறகு என்ன வந்துச்சுன்னா பட்டினி ஏற்பட்டுச்சு. வேக்ரன்ஸ் அண்ட் தீவ்ஸ் மல்டிப்ளைடு. வேக்ரன்ஸ்னால் நாடோடிகள், அலைஞ்சு திரிகிறவங்களும் திருடர்களும் அதிகரித்தாங்க. லாஸ் மேடு பேட் மேட்டர்ஸ் வேர்ஸ். லாஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிலைமை இன்னும் வேலைக்காக விதித்த சட்டங்கள் நிலையை மேலும் மோசப்படுத்துச்சு. French wars which had given temporary glory to the arms of Edward. அப்படின்னா டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரான்ஸ் போர்கள் பின்னாடி மோசமான விளைவெல்லாம் ஏற்படுத்துச்சு. ஹெவி டாக்ஸேஷன், ஹெவி பேர்டன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனை கொண்டு வந்துச்சு. அதுக்காக அதிக வரி விதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் வார்ஸ்க்கு அப்புறம் டிசாஸ்டர்ஸ் கான்சிக்வன்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் போருக்கு அப்புறம் மோசமான விளைவு ஏற்பட்டுச்சு. Their enormous cost had to be met by heavy burdens of taxation. அப்படின்னா அதற்கான செலவு சமாளிக்க அதிக வரி விதித்தாங்க. which were the immediate cause of a general rising. அது மக்களோட கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அண்டர் வாட் டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா அண்ட் ஜான் பால், இந்த 3 பேர் தலைமையில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது விரைவில் those soon quelled this was a sign of widespread social unrest. அது அடக்கினாலும், அந்த கிளர்ச்சியை அடக்கினாலும் சமூக அமைதியின்மை ஏற்பட்டுச்சு. பொலிட்டிக்கல் ட்ரபிள்ஸ் ஆல்சோ க்ரோ. அப்படின்னா அரசியல் பிரச்சனைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிது. ரிச்சர்ட்ஸ் அன்வைஸ் அண்ட் டெஸ்பாட்டிக் ரூல். ரிச்சர்ட் டூவோட தவறான ஆட்சி காரணமாக conflicts between king and subjects resulted in endless discord and confusion. அப்படின்னா மன்னரும் மக்களுக்கும் இடையே மோதல்கள் நடந்துச்சு. corruption of the church. The temper of the class of Chaucer's closing years was therefore very different from that of the England into which he had been born. Much of the glamour had gone from life and men were more conscious of its stern realities. Folk under Wat Taylor, Jack Straw and the unflocked priest John Ball, இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொதுமக்களோட கிளர்ச்சி அடக்குறாங்க. Those soon quelled this was a sign of widespread social unrest. அப்படின்னா இந்த கிளர்ச்சி விரைவில் அடக்கப்பட்டாலும் அது பெரிய அளவிலான சமூக அமைதியின்மையை காட்டுச்சு. பொலிட்டிக்கல் ட்ரபிள்ஸ் ஆல்சோ க்ரோ ஸ்பேஸ் அண்டர் ரிச்சர்ட்ஸ் அன்வைஸ் அண்ட் டெஸ்பாட்டிக் ரூல். அப்படின்னா ரிச்சர்ட் டூ தவறான மற்றும் அடக்குமுறை ஆட்சியின் காரணமாக அரசியல் பிரச்சனைகள் வேகமாக அதிகரிச்சது. அண்ட் த கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் த கிங் and his subjects resulted in endless discord and confusion. மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். The temper of the England of Chaucer's closing years was therefore very different from that of the England which he had been born. அதனால் ஜாஃபரி சாசரோட வாழ்க்கையின் இறுதி காலத்தில் இருந்த இங்கிலாந்து அவர் பிறந்த காலத்தில் இருந்த இங்கிலாந்திலிருந்து
மிகவும் மாறுபட்டு இருந்துச்சு. Much of the glamour had gone from life and men were more conscious of its stern realities. வாழ்க்கையோட அழகு கவர்ச்சியெல்லாம் குறைஞ்சிருச்சு, மக்கள் கடினமான உண்மைகளை உணரத் தொடங்கினாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சர்ச்சில் ஏற்பட்ட கரப்ஷன். லெட்ஸ் see the church corruption. Among the causes which greatly contributed to the increasing evils of Chaucer's age, we must also reckon the corruption of the church. அப்படின்னா சாசர் காலத்தில் அதிகரித்த தீமைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சர்ச்சில் நடந்த ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. Of spiritual zeal and energy very little was now left in the country. மத உணர்வும் ஆன்மீக உற்சாகமும் மிகவும் குறைஞ்சிருச்சு. The greater prelates heaped up wealth and lived in a godless and worldly way. பெரிய குருக்கள்லாம் செல்வத்தை சேர்த்து ஆன்மீகமற்ற உலகிய வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஆப்போசிட்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. The rank and file of the clergy were ignorant and careless. சாதாரண குருக்கள் அறியாமையோடையும் அலட்சியத்தோடையும் இருக்காங்க. The mendicant friars were notorious for their greed and profligacy. அதாவது சஞ்சரிக்கும் பேராசை, பாட்டு பாடுறவங்க சர்ச்சில் ஃப்ரையர்ஸ் பேராசை மற்றும் ஒழுக்கக்கேடு காரணமாக மோசமான பெயர் பெறுறாங்க. சர்ச் himself, Chaucer himself, as we shall presently have to note, took little serious interest in social reform. அப்படின்னா சார்ஜர் சமூக சீர்திருத்தத்தில் அதிக அக்கறை காட்டலை. Yet the portraits which he draws for us of the fat, pleasure-loving monk, the merry and wanton hawking, indulgence and lyrics show that he was lived to the shocking state of things which existed in the religious world of his time. அப்படின்னா அவர் சமூக அக்கறையில் பெருசாக நாட்டம் காட்டலை, ஆனால் அவர் எழுதிய கதாபாத்திரங்கள் மூலம் அவரோட மனநிலையை வெளிப்படுத்தினார். உடல் பருமனாகவும் இன்பத்தை விரும்பும் சாமியார் மாதிரி இருந்தார். த மெர்ரி அண்ட் அன்வான்ட் ஃப்ரையர் அப்படின்னா மகிழ்ச்சியான ஆனால் ஒழுக்கமாற்ற ஃப்ரையர் அப்படின்னா இருந்தார். அண்ட் த கிளவர் ரோவ் த பேடனர், மிக சாமர்த்தியமாக ஒவ்வொரு கேரக்டர் மூலமாகவும் சில விஷயங்களை சொன்னார். மிக சாமர்த்தியமான ஏமாற்றும் பாடனர் மூலமாகவும் வாண்டர்ஸ் அபவுட் ஹாக்கிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிலெக்ஷன், மன்னிப்பு சீட்டுகளையும் புனித பொருட்களையும் விற்பனை செய்து சுற்றி திரிகிற கேரக்டர் மூலமாகவும் விளக்கினார். ஸோ தட் ஹி வாஸ் அலைவ் டு த ஷாக்கிங் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். இதனால் சாசர் அந்த காலத்தின் மோசமான மதநிலையை நன்றாக உணர்ந்திருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விச் எக்ஸிஸ்டட் இன் த ரிலீஜியஸ் வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ் டைம். அந்த காலத்தில் மத உலகில் இந்த நிலை தான் இருந்துச்சு. ஜான் வைக்லிஃப். It is at this point that we recognize the importance of the work of John Wycliffe. Wycliffe about 1320-1384 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் வைக்லிஃபோட வேலை ரொம்ப முக்கியமான வேலையாக கருதப்படுது. அவர் மறுசீர்திருத்தத்தின் காலை நட்சத்திரம், அதாவது ரிஃபார்மேஷன்னா மறுசீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று அழைக்கப்படுது. தட் இயர்னஸ்ட் அண்ட் இன்ட்ரெப்பட் மேன் கேவ் த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அப்படின்னா அவர் தனது வாழ்க்கையின் சிறந்த பகுதியை ஒரு பெரிய பணிக்காக அர்ப்பணித்தார். டு த கிரேட் அண்ட் டாஸ்க் ஆஃப் ரிவைவிங் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி இன் இங்கிலாந்தில் உண்மையான ஆன்மீக கிறித்துவத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் த கேரிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மிஷன் ஹீ ரோட் ரிலீஜியஸ் பேம்ப்ளெட்ஸ். என்னத்தை பண்ணாருன்னா அவர் தனது பாணியில் மத கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார். சென்ட் ஹிஸ் புவர் ப்ரீஸ்ட்ஸ் ஃபேர் அண்ட் வைடு. என்ன பண்ணார்னா தனது சின்ன
புவர் ப்ரீஸ்ட்ஸ் எல்லாம் போதனைகளை பரப்பினார். வித் த மெசேஜ் ஆஃப் த காஸ்பிள், கிறிஸ்துவத்தின் செய்தியை பரப்பினார். காஸ்பிள் மெசேஜ் ஆஃப் த காஸ்பிள்னால் கிறிஸ்துவோட செய்தியை பரப்பினார். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் disciples produced a complete English version of the Bible. அவரது சீடர்களோட உதவியோட ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணாருன்னா பைபிளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். த ஃபஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இன்டு எனி மாடர்ன் வெர்னாகுலர் டங், எந்த நவீன மொழியில் செய்யப்பட்ட முதல் மொழிபெயர்ப்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் அன்ரெஸ்ட் அண்ட் த பிகினிங்ஸ் ஆஃப் எ நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட், சமூக அமைதியின்மை மற்றும் புதிய இயக்கத்தின் தொடக்கமாக இருக்குது. சோஷியல் அன்ரெஸ்ட், த பிகினிங்ஸ் ஆஃப் எ நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட்லாம் எந்த காலத்தில் இருக்குன்னா சாசரோட காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தஸ் டூ ஆஃப் த சீஃப் ஆக்டிவ் ஃபோர்ஸஸ் இன் த இங்கிலாந்து ஆஃப் த லேட்டர் 14th century, 14ஆம் நூற்றாண்டோட இங்கிலாந்தில் முக்கியமான 2 சக்திகளாக இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? Social unrest to beginning of the new religious movement were the two of the chief active forces in the England of the later 14th century. இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. A third influence which did much to change the current of intellectual interest much to change the current of intellectual interest and thus affected literature very directly. அப்படின்னா மனிதர்களோட சிந்தனை மற்றும் அறிவு தொடர்பான ஆர்வங்கள் எல்லாம் மாற்றிடுச்சு, அதனால் இலக்கியமும் நேரடியாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் ஃப்ரம் த நியூ லேர்னிங், இந்த மாற்றம் புதிய கல்வி மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. thus far scholarship had been largely the concern of the church. அதுக்கு முன்னாடி கல்வியும் அறிவு பெரும்பாலும் கல்வி மற்றும் அறிவு பெரும்பாலும் சர்ச்சோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அண்ட் men's thoughts and feelings about themselves and the world had been governed almost entirely by theology. மக்களோட சிந்தனைகளும் உணர்வுகளும் பெரும்பாலும் மத கோட்பாடால் கட்டுப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் திங்கிங் வந்துச்சு மக்களுக்கிடையில். எக்லெசிஸ்டிக்கல் ஐடியாஸ் அண்ட் த மீடிவல் ஹேபிட் ஆஃப் மைண்ட் வேர் ஸ்டில் த கண்ட்ரோலிங் எலமெண்ட்ஸ் இன் சாசர்ஸ் பீரியட். சாசர் காலத்தில் சர்ச்ச சிந்தனையும் மீடிவல் பீரியடில் இருந்த மக்களோட மனப்பான்மையும் ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சோட சிந்தனைகளும் மீடிவல் ஹேபிட் ஆஃப் மைண்டும் தான் சாசர் பீரியடை ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் their sway was now extend broken by the influx of a fresh and very different spirit. ஆனால் புது மற்றும் மாறுபட்ட சிந்தனைலாம் வந்துச்சுன்னா அந்த ஆதிக்கம் சற்றே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. that spirit had a arisen in Italy. இந்த புதிய சிந்தனை எங்கேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டுனா இட்டாலியிலேருந்து வந்துச்சு. chiefly from a renewed study of the literature of classical antiquity. எங்கேருந்து வந்துச்சுன்னா பழைய கிரேக்கம் மற்றும் ரோம் இலக்கியங்கள் படித்ததன் மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. and from the consequent awakening of enthusiasm not only for the art but also for the moral ideas of Greece and Rome. இதனால் கலை மட்டும் இல்லாமல் கிரேக்கம் மற்றும் ரோமின் நல்ல சிந்தனைகளும் மக்களின் சிந்தனைகளுக்கும் மக்களோட ஆர்வம் அதிகரிச்சது. An enormous impetus was thus given to intellectual expansion. அப்படின்னா மனிதர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிய ஊக்கம் எப்போ கிடைச்சதுன்னா இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம். and to men's efforts to liberate themselves from theological trammels. அப்படின்னா மத கட்டுப்பாடுலேருந்து விடுபட முயற்சியும் அதிகமாக பண்ணாங்க. the leaders of this great revival were the two celebrated Italian writers. இந்த காலத்தில் பெரிய மாற்றத்திற்கு தலைவராக இருந்தவங்க யாருன்னா 2 பிரபல இத்தாலிய எழுத்தாளர்கள்.
யார் யாருன்னா பெட்ரார்க்கும் பொக்காஷியோவும். பெட்ரார்க் வந்து வாழ்ந்த காலம் 1304 to 1374, பொக்காஷியோ 1313 to 1375, 1313 to 1374 வரைக்கும் 74 வரைக்கும் பெட்ரார்க் வாழ்ந்திருக்கார். 304 to 74. பொக்காஷியோ வந்து 313 to 375. பெட்ரார்க் மற்றும் ஜியோவானி பொக்காஷியோ அப்படின்னு சொல்லலாம். And it was through their work in the main that the influence of humanism passed into England. அவங்களோட படைப்புகள் மூலம் ஹியூமானிசத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தாங்க. Where its effect was soon shown in the quickened sense of beauty. அதோட தாக்கம் வந்து அழக உணரும் திறமை அதிகரித்ததுனால தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகரிக்கிறதுனால தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The delight is life அப்படின்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிற மனப்பான்மையும் வந்துச்சு அவங்களுக்கு. And the free secular spirit which began to appear in our literature அப்படின்னா மதத்தை விட உலகியலான சிந்தனை இலக்கியத்தில் தோன்ற தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெனேசன்ஸ் எப்படி வந்துச்சு? It is here that we mark the rise of the vast and complex movement. இங்கே ஒரு பெரிய மற்றும் சிக்கலான இயக்கம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Which was presently to culminate in the Renaissance அப்படின்னா அதுதான் பின்னாடி ரெனேசன்ஸாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. And of which we shall have much more to stay later. இங்கிலாந்தில் சில எதிர்மறை சூழ்நிலைகள் இந்த இயக்கத்தை நீண்ட காலம் தடை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. culminate in the Renaissance and that this country had to wait till the 16th century before the promises of the 14th were fulfilled அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய மாற்றங்கள் 16வது நூற்றாண்டில் தான் முழுமையாக நடந்துச்சு. But though of little power as yet, humanism has to be included among the formative influences of the literature of Chaucer's age அப்படின்னா ஹியூமானிசம் பலமாக இல்லைனாலும் சாசர் கால இலக்கிய வளர்ச்சியில் அது முக்கிய பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாசரோட லைஃப் நெக்ஸ்ட்டு பிகினிங். Chaucer's life. Geoffrey Chaucer, the greatest figure in the English literature of the 14th century. ஜாஃபரி சாசர் என்ன சொல்கிறாங்கன்னா 14th centuryயோட கிரேட்டஸ்ட் ஃபிகர்னு சொல்கிறாங்க. that he has thrown all his contemporaries completely into the shade. அவர் காலத்தில் இருந்த மற்ற எழுத்தாளர்களை எல்லாம் இவர் பின்னுக்கு தள்ளிட்டார். was born about 1340 in London. எங்கே பிறந்தாரு அப்படின்னா லண்டனில் பிறந்திருக்காரு. where his father did a flourishing business as a merchant winner. அவரோட அப்பா வந்து அங்கே ஒரு மதுபான வியாபாரியாக வாழ்ந்திருக்காரு. we know practically nothing about his childhood. ப்ராக்டிக்கலாக சிறு வயதை பற்றின அந்த தகவல் எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். From next page, let's see in next class. Thank you.